எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை துவங்கும் காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என்னுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயா. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானத்தை நாம் தொடங்கலாம். நம்முடைய அக உலகில் நாம் நிலைத்திருக்க தொடங்கலாம். அக உலகின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய அகசூழலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நன்றி உணர்வோடும் திருப்தி உணர்வோடும் நம்முடைய அகசூழலுக்குள் நாம் நுழைய வேண்டும். கோரிக்கைகளோடு நுழைய வேண்டாம். கவலைகளோடு நுழைய வேண்டாம். ஏக்கங்களோடு நுழைய வேண்டாம். சலிப்புத்தன்மையோடு நுழைய வேண்டாம். பூரணமான திருப்தியோடும் நன்றி உணர்வோடும் அக உலகில் நாம் பிரவேசிக்க வேண்டும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி இருக்க வேண்டும். இறுக்கங்கள் ஒரு சிறிதும் ஒரு இடத்திலும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற இருக்கை நிலையில் உடல் நிலைப்படுத்தப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனம் ஏற்பட வேண்டும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனம். உணர்வுடன் கூடிய உயிரோட்டம் மிக்க கவனம். இந்த மூச்சு, இந்த உயிர் படைப்பாளனிடமிருந்து எனக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்காகவே படைக்கப்பட்ட உயிர்கூறு இந்த மூச்சு. இது எனக்காக என் மீது கவனம் கொண்டு இறைவனால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
நான் அதனை பெற்று கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் இந்த உணர்வு கவனத்துடன் இணைந்ததாக இருக்க வேண்டும். அழகிய முறையில் இறைவழி தியானம் தொடரும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். அக உலகில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உலகத்தின் அடையாளங்கள் எதுவும் அக உலகில் செல்லாது. உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், இது மட்டும்தான் அக உலகில் செல்லுபடியாகும். உங்களுடைய பெயர், பாலினம், கல்வி தகுதி, பொருளாதார தகுதிகள், உங்களுடைய பதவிகள் எதுவும் அக உலகில் செல்லுபடியாகும். நீங்கள் ஒரு படைப்பு, மனம் கொண்ட ஒரு படைப்பு. அந்த மனதின் தன்மையை கொண்டே நீங்கள் அக உலகில் மதிப்பிடப்படுவீர்கள். அக உலகில் மனம் கொண்ட படைப்பாக உணர்வுகளோடு மூச்சின் மீதான கவனத்தோடு நிலை பெற்றிருக்க வேண்டும். இப்போ நாம ஃபார்ம் 10 ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இது ஒரு கைடட் மெடிடேஷன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவியேற்று அதன் உணர்வுகளை மனதில் கொள்ளுங்கள். ஃபார்ம் 10 அப்படிங்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கான மனதின் ஆற்றல்களை, உயிரின் ஆற்றல்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நம்முடைய உடலின் ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படும் இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய உறுப்புகளின்
இருப்பிடங்கள் மீது நம்முடைய கவனத்தையும் உணர்வையும் செலுத்தி அந்த உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டல்களை நினைவு கூறக்கூடிய ஒரு வழிமுறை ஃபவுண்டன். நம்முடைய கவனத்தை நம்முடைய இதயம் என்ற உறுப்பின் மீது செலுத்துவோம். நம்முடைய மார்பு கூட்டின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய கையடக்க அளவே உள்ள அந்த இதயத்தின் மீது செலுத்துவோம். இதயம் ஒரு சதைப்பிண்டம். உயிராற்றலை கொண்டு அது அதனுடைய இயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது. இதயத்தின் இயக்கத்திற்கான உயிராற்றல் நம்முடைய மனதை கடந்துதான் இதயத்தை வந்தடைகிறது. நம்முடைய மனதில் பெருமையும் பொறாமையும் இருக்குமானால் இதயத்தின் இயக்கத்துக்கான உயிராற்றல் குறைவுபடும் என்பதை நாம் எச்சரிக்கை உணர்வோடு நினைவு கூறுவோம். பெருமையும் பொறாமையும் வேண்டாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அனைவருடைய நன்மையிலும் நான் உளமாற மகிழ்ச்சி அடைய போகிறேன் என்ற இந்த உணர்வை மனதில் இருத்தி கொண்டு இதயத்தின் மீது கவனம் செலுத்து. ஒவ்வொரு முறையும் எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்று மனதார சொல்லும் போதும் மற்றவர்களுடைய நன்மைகளில் நாம் உண்மையாக மகிழ்ச்சி அடைந்து அவர்களை வாழ்த்தும் போதும் நம்முடைய இதயத்திற்கான உயிராற்றலை உயிரோட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை நாம் உணர்வோமாக. அடுத்து நம்முடைய மண்ணீரல் என்ற உறுப்பின் மீது கவனம் செலுத்துவோம். நம்முடைய உடலின் இடது பக்கம் மார்பு கூட்டுக்கு கீழே வயிறை ஒட்டி நம்முடைய கீழ் உதட்டை ஒத்த தன்மையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. நம்முடைய ஜீரண மண்டலத்தின் தலைமை உறுப்பு. அந்த உறுப்பின் இருப்பிடத்தின் மீது கவனம் செலுத்துவோம். மண்ணீரல் என்ற உறுப்பின் இயக்கத்திற்கான உயிராற்றல் நம்முடைய மனதை கடந்தே அந்த உறுப்பை வந்தடைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய மனதில் கவலைகள் இருக்கும்போது, நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இருக்கும்போது மண்ணீரலுக்கான உயிராற்றல் குறைவுபடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஜீரண குறைபாடுகளுக்கான ஒரு முக்கியமான காரணம் மனதின் கவலைகளால் மண்ணீரலின் இயக்கத்திற்கான உயிராற்றல் குறைவுபடுவதாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். கவலை வேண்டாம். கவலையால் ஒரு நன்மையும் நமக்கு இல்லை. நாளைய வாழ்வில் நன்மைகள் எனக்கு உண்டு. இது என்னுடைய விருப்பமாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விருப்பத்தின் மீது நான் கவனம் செலுத்துகின்றேன். கவலை வேண்டாம் என்ற இந்த உணர்வின் உறுதி மண்ணீரலுக்கான உயிராற்றலை அதிகப்படுத்தி நம்முடைய ஜீரணத்தை சிறக்க வைக்கும் என்ற இந்த நினைவு கூறலை மனதில் வைத்து மண்ணீரலின் மீது கவனம் செலுத்துவோம்.
அடுத்து நம்முடைய நுரையீரல் என்ற உறுப்பின் மீது கவனம் செலுத்துவோம். நம்முடைய மார்பில் ஒரு பட்டாம்பூச்சி சிறகை விரித்தாற் போல விரிந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரலாகும். நம்முடைய சுவாச மண்டலத்தின் தலைமை உறுப்பு. நுரையீரல் என்ற உறுப்பிற்கான உயிரோட்டம், உயிராற்றல் நம்முடைய மனதை கடந்தே அந்த உறுப்பை வந்தடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். நம்முடைய மனதில் துக்கம் இருக்குமானால், நடந்து முடிந்தவைகளை பற்றிய எண்ணங்கள் நிறைந்திருக்குமானால், அது குறித்த கெட்ட உணர்ச்சிகள் நிறைந்திருக்குமானால், அதை பற்றியே நாம் நினைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு முடங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், அது நம்முடைய நுரையீரலுக்கான உயிராற்றலை குறைக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிகிறோம். நடந்தது நடந்துவிட்டது. அது நாம் செய்த செயல்களின் விளைவு. அந்த விளைவுகளில் இறைவனுடைய மன்னிப்பும் இருந்ததனால்தான் நிலைமை இந்த அளவுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் இன்னும் அது மோசமாகி இருக்கும். இறைவன் நம்மை மன்னித்திருக்கின்றான். எனவே நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் நன்மை நடக்கட்டும். நாளைய வாழ்க்கை நன்மையாக அமையட்டும் என்ற இந்த உணர்வில் உறுதி கொண்டு மனதின் பாரங்களை நீக்கிக் கொண்டு மனம் லேசாகும். மனம் லேசாகும் போது நுரையீரலுக்கான உயிராற்றல் நிறைவாக கிடைக்க முடியும். நுரையீரல் ஆரோக்கியத்தின் மிக முக்கியமான அடிப்படை இது. நம்முடைய மனம் லேசாகட்டும். நடந்தவைகள் நடந்தவைகளாகவே போகட்டும். அதிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்வோம். நாளைய வாழ்வில் அந்த படிப்பினைகளை கொண்டு தவறுகள் நிகழாத வகையில் கவனம் கொள்வோம். இந்த ஒரு உணர்வின் உறுதியோடு நுரையீரலின் மீது கவனம் செலுத்தும். அடுத்து நம்முடைய சிறுநீரகங்களின் மீது கவனம். நம்முடைய உடலின் பின்பகுதியில், இடுப்பு பகுதியில் பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய சிறுநீரகங்களின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நம்முடைய உடலின் தூய்மை பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் நம்முடைய உடலில் பல்வேறு விதமான முக்கியமான பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய உடலின் குளிர்ச்சியை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய உடலின் வளத்துக்கும் செழிப்புக்கும் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுநீரகங்களின் மீது, நீர் சக்தியை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுநீரகங்களின் மீது நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறுநீரகங்களின் இந்த முக்கியமான இயக்கத்திற்கான உயிராற்றல்
நம்முடைய மனதை கடந்துதான் சிறுநீரகத்தை வந்தடைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய மனதில் பயம் இருக்கும்போது, பதட்டம் இருக்கும்போது, அவசரம் இருக்கும்போது சிறுநீரகத்துக்கான உயிராற்றல் குறைவுபடும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய மனதில் ஒரு தெளிவு இருக்கும்போதும், இறைவனைத் தவிர யாருக்கும் பயம் இல்லை, இறைவனைத் தவிர நம்மை பாதுகாப்பவன் இல்லை என்ற அந்த தெளிவு இருக்கும்போது நம்முடைய சிறுநீரகத்துக்கான உயிரோட்டம் நிறைவாக அமையும். மனதில் அந்த தெளிவு, பயம் நீங்க பெற்று இறைவன்தான் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான், அவனைத் தவிர பாதுகாவலன் இல்லை, அவன் நாடாமல் எனக்கு மரணம் இல்லை என்ற அந்த தெளிவு இருக்கும்போது நம்முடைய செயல்களில், நடத்தைகளில் அவசரம் இருக்காது, பதட்டம் இருக்காது, ஒரு நிதானம் வெளிப்படும். இந்த உணர்வு சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்திற்கான மனதின் உணர்வு என்பதை அறிந்து கொண்டு அது நிலை பெற உறுதி கொண்டு சிறுநீரகத்தின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும். அடுத்ததாக நம்முடைய கல்லீரல் என்ற உறுப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய உடலின் வலது பக்கம் மார்பு கூட்டுக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரலாகும். இந்த கல்லீரலின் இருப்பிடத்தின் மீது நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். கல்லீரல் நம்முடைய உடலில் பல்வேறு விதமான நச்சு முறிப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு தாய் போல நின்று அரவணைத்து அவைகளின் இயக்கங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. கல்லீரல் தான் நம்முடைய ஆரோக்கியத்தின் அடிப்படை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த உறுப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். கல்லீரலின் இயக்கத்திற்கான உயிராற்றல் நம்முடைய மனதை கடந்துதான் அந்த உறுப்பை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். நம்முடைய மனதில் கோபமும், வெறுப்பும், பகையும், பழி உணர்ச்சியும், எரிச்சலும், மற்றவர்களின் மீது சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும், மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கக்கூடிய நிலையும், அவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் கல்லீரலுக்கான உயிராற்றலை பெருமளவு குறைக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய மனதில் அன்பும், அரவணைப்பும், மன்னிக்கும் குணமும், சகிப்புத்தன்மையும், இறைவனுக்காக மன்னிக்கக்கூடிய, இறைவனுக்காக சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் இருக்கும்போது கல்லீரலுக்கான உயிராற்றல் நிறைவாக அந்த உறுப்புக்கு பாயும். இறைவனுடைய பாதுகாப்பு கல்லீரலுக்கும் அதன் மூலம் இன்னும் அனைத்து உறுப்புகளுக்கும் உறுதி செய்யப்படும். மனதின் நல்ல உணர்வுகளே
உறுப்புகளின் உயிரோட்டத்தின் அடிப்படை என்பது உணர்ந்தவர்களாக, அனைத்து உறுப்புகளுக்கும் தாயாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லீரலின் மீது உணர்வுடன் கூடிய கவனத்தை செலுத்துவோம். நம்முடைய முழு உடலின் மீதும் கவனம் செலுத்துவோம். ஒரு ஆளுயர கண்ணாடி முன்னால் நின்று நம்முடைய முழு உருவத்தையும் காணுவதைப் போல நம்முடைய முழு உடலையும் நாம் நம்முடைய அகக்கண்களில் பார்த்து கொள்வோம். என்னை அழகிய அமைப்பில் படைத்த என்னுடைய படைப்பாளனே, மனம் எனும் அழகிய அங்கத்தை எனக்காக படைத்தளித்த என்னுடைய படைப்பாளனே, உனக்கு நன்றிகளும் பணிதல்களும் அனைத்து பெருமைகளும் ஒருவனுக்கே உரியது என்ற உணர்வை இறைவனுக்காக நாம் சொல்லிக் கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். நம்முடைய மனம் எப்போதும் நல்ல உணர்வுகளில், இறைவனுக்கு பொருத்தமான தன்மைகளில் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை பிரார்த்தனையாக இப்போது மேற்கொள்வோம். அதிட்டானாவிலிருந்து தொடர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். நாம் செய்த இந்த உறுப்புகளின் மீதான கவனமும் உணர்வும் குறித்த இந்த தியானம் பற்றி ஒரு நினைவு கூறலை மேற்கொண்டு தியானத்தில் தொடர்ந்திருக்கும். நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து இந்த ஃபார்ம் 10 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சத்தியம்தான். நேற்றைய வகுப்பில் கூட அதை நாம் பேசினோம். நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்பது அதற்கு அடிப்படையான தேவை. உடல் ஆரோக்கியம் என்பது உறுப்புகளின் ஆரோக்கியம். உறுப்புகளின் ஆரோக்கியம் என்பது அந்த உறுப்புகளின் இயக்கத்திற்கான உயிரோட்டம் நிறைவாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை. ஆனால் அந்த உயிரோட்டம், அந்த உயிராற்றல் மனதை கடந்துதான் உறுப்புகளை அடைகிறது என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் நல்ல உணர்வுகளில் இருக்கும்போது உறுப்புகளுக்கு அவைகளுக்கான உயிரோட்டத்தில் எந்த குறைவும் இருக்க போவது கிடையாது. ஆக சுகமான வாழ்க்கைக்கு மனதின் ஆரோக்கியமே அடிப்படை. மனதின் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணர்வுகளை குறித்த விழிப்புணர்வு என்பது அவசியம். இப்போ நம்ம 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 பையன் இருக்கான்,
வீட்டை விட்டு ஒரு இடத்துக்கு போறான். என்ன சொல்லுவோம் அஸ் அ பேரண்டா? பார்த்து கவனமா போயிட்டு வாப்பான்னு சொல்லுவோம். இதனுடைய டீப்பர் மீனிங் என்ன அப்படின்னா, எது நன்மை, எது தீமை என்பதை பிரித்தறிந்து நன்மைகளில் நீ வாழ்ந்து கொள். அதில் கவனம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள் என்பதுதான் என்னுடைய ஆழமான அர்த்தம். அப்போ எது வேண்டாம், எது வேண்டும்? நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் வேண்டாம். நல்ல குணங்கள் வேண்டும். இதுதான் கவனம். இதுலதான் கவனம். பார்த்து கவனமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதோட ஆழமான அர்த்தம் என்ன? தீமைகளை விட்டு விட்டு நன்மைகளை எடுத்துக்கொண்டு நீ வாழ்ந்து கொள். அதுதான் நன்மை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எப்போதும் இதில் கவனம் இருக்க வேண்டும். இந்த கவனம் தான் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை அர்த்தம். இந்த கவனத்தை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது? ஒரே ஒரு வழிமுறை. நம்ம காலை பிரார்த்தனையில படிப்போம் இல்லையா? நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. அவ்வளவு. இறைவன் நம்ம கூட இருக்கிறான். நம்ம நினைக்கிறத, நம்ம செய்யறத அவன் பார்க்கிறான் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு போதும். பயபக்திக்கு ஒரு குறையும் இருக்காது. நீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ கவனமா இரு அப்படின்ற இன்னும் டீப்பர் மீனிங் என்ன? இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவன் நம்மை உற்று நோக்கியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தா நன்மைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆரோக்கியத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. சுகமான வாழ்க்கையின என்னங்கிறத நாம் அனைவருமே ருசித்து பார்க்க முடியும். அதில் வாழ முடியும், நிலை பெற முடியும். இந்த அழகிய நினைவூட்டலோடு இன்றைய தியான வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். எல்லா பெருமைகளும் தேங்க்யூ வெரி மச்.